ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளால் விண்வெளிக்கு தான் போக முடியல, ஆனால் அந்த விண்வெளியை ஆராய்ச்சி பண்ணுற நிறுவனத்தில் நம்மளால் வேலை செய்ய முடியுங்க. ஆமாங்க, அங்கேருந்து தான் நமக்கான ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதுங்க, எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக பர் மந்த்துக்கு உங்களுக்கு 70,000 ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி முழு தகவலையும் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற வேறு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் அங்கேருந்து தான் நமக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுற நிறுவனம் தாங்க இந்த NRSC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ். இதற்கான போஸ்ட் கோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 27. ஸோ இதுக்கு அந்த ஒரு வேக்கன்சிஸை எஸ்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆட்டோமொபைல். இதற்கான போஸ்ட் கோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 28. போஸ்ட் கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் போஸ்ட் கோடை வச்சு தான் அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா யூஆருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னீஷியன் பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வேக்கன்சிஸ்ங்க. 5 வேக்கன்சிஸை அவங்க யூஆருக்கு 2 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 2 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு 5 வேக்கன்சிஸ் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 5 வேக்கன்சிஸில் 2 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஐடிஐ ஆர் என்டிசி ஆர் என்ஏசி இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் மெக்கானிக்கல் ட்ரேடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னீஷியன் பி. இதுக்கு மொத்தம் 4 வேக்கன்சிஸ். இதற்கான போஸ்ட் கோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா 30. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா யூஆருக்கு 1 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 2 வேக்கன்சிஸ், கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடபிள்யூசி 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட ஐடிஇ ஆர் என்டிசி ஆர் என்ஏசி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னீஷியன் பி எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ், அதுக்கு யூஆருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான போஸ்ட் கோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 31. இதுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐடிஐ ஆர் என்டிசி ஆர் என்ஏசி எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிராட்மேன் பி சிவிலுக்கு பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ். இது யூஆருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th முடிச்சிருக்கணும் ப்ளஸ் ஐடிஐ அதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஹைட்ராபாத்து அண்ட் ஷாத் நகரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் எங்களோட பிரான்ச்சு டெல்லி, பெங்களூர், நாக்பூர், கொல்கத்தா, ஜோத்பூரில் இருக்குது. ஸோ அங்கேயுமே எங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியர் ப்ரொக்ரெஷன். இதுக்கு இன்னும் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வை பொறுத்தவரையும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் திறமைக்கேற்ற போஸ்டிங் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் திறமைக்கேற்ற போஸ்டிங் வேக்கண்ட்டே இல்லைனாலும் உங்களை அடிஷ்னலாக நாங்கள் போடுவோம். ஸோ நீங்கள் அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா திறமை இருந்தால் க்ரோத் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கமான ஒரு சூப்பரான ஒரு கேரியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். இதற்கான சேலரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு போஸ்ட் கோட் 27 அண்ட் 28க்கு பார்த்திங்கன்னா பேசிக் பேவாக 44,900 ரூபா, அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 70,000 ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோட் 29 அண்ட் 31க்கு பார்த்திங்கன்னா ஸோ பேசிக் பேவாக 21,700 ரூபா, அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 34,286 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 30/11/2025 படி 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 38 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம்.
மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 45 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் போஸ்ட் கோட் 27 அண்ட் 28க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக 250 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது கூட ப்ராசஸிங் ஃபீஸாக 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த 500 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோட் 29 அண்டு 32க்கு வந்து, அதாவது 29லேருந்து 32 இருக்கிற போஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸாக 400 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் நீங்கள் 500 வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணி எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளி நண்பர்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன், பெண்களுக்கு வந்து எந்த விதமான கட்டணமுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட் கோட் அப்ளை பண்ணாலும் நான் சொன்னவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸோ ப்ராசஸிங் ஃபீஸோ இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணுன்றதை வந்து அவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், டெக்னீஷியன் பி, டிராட்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 1.5 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து டியூரேஷன். ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா, கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. 0.33 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 100 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பாஸ் க்ரைட்டீரியா பொறுத்தவரையும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து அவுட் ஆஃப் 80க்கு நீங்கள் 32 ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அவுட் ஆஃப் 100க்கு 50 மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாக இவங்க எக்ஸாமினேஷன் வந்து சென்டர் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி சார் நான் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 10/11/2025 இருந்து 30/11/2025 வரைந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, இன்டர்வியூலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கம்பெனியில் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ராவல் அலவன்சஸ், அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகும்போது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ட்ராவல் அலவன்சஸ். நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு போனீங்கன்னா அந்த ட்ராவல் அலவன்சஸ் தரமாட்டாங்க. ஸ்கில் டெஸ்ட் நீங்கள் வந்து போகும்போது உங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே ஃபேர் அப்படி இல்லைனா நான் ஏசி பஸ் ஃபேர் எது வந்து சீப்பாக இருக்கோ அது உங்கள் ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் இருந்து வர்ற டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அப்போ ட்ராவல் அலவன்ஸை வந்து பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க ஆன்லைனில் எது கம்மியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 10/11/2025. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/11/2025 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் nrsc.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் முக்கியமாக டிப்ளமோ கேண்டிடேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.